அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே யூஎஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவங்க கடும் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா மாணவர்கள் தினம் தினம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மாணவர்களோட அவங்களோட விசாவை உடனே கேன்சல் பண்றது, அவங்கள உடனே டிபார்ட் பண்ணி அவங்க சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பாஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது தற்காலிகமான ஒரு நிறுத்தம் தானா, இது இன்னும் தொடருமா, இல்ல மாணவர்களை வெளியேற்றதுக்காக புதுசா பாலிசி ஏதாவது கொண்டு வர போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளிநாட்டவர்கள் மேல தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கேம்பஸ்குள்ள எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மாணவர்கள் ஆதரவாகவோ இல்ல எதிராகவோ ஏதாவது ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அப்படி இல்ல கேம்பஸ்குள்ள அவங்க எந்த போராட்டமும் செய்யல, சோசியல் மீடியால போற போக்குல ஏதோ போடுறாங்க அப்படின்னா கூட அதையும் கண்காணிச்சு அந்த மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வேற யாரோ போட்ட போஸ்டர் மாணவர்கள் லைக் பண்ணும் பட்சத்துல கூட இவங்க இதுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து ட்ரம்போட அரசாங்கம் எடுத்துட்டு வந்தாங்க. இதனால மாணவர்கள் பெரும் அளவுல பாதிக்கப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம திடீர்னு அவங்களோட விசா கேன்சல் ஆயிருச்சு, உங்களோட விசாவை டெர்மினேட் பண்ணிட்டோம், அந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் கவர்மெண்ட் தரப்புல இருந்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் SEVIS அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இமிகிரேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற போர்ட்டல்ல இருந்து இந்த மாணவர்களோட விசா ஸ்டேட்டஸ், அதாவது அவங்க லீகலா இங்க யூஎஸ்ல ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த லீகல் ஸ்டேட்டஸையே டெர்மினேட் பண்ணிடுறாங்க. இதை பத்தின மாணவர்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல. சோ இந்த அளவுக்கு ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவர்கள் எல்லாமே நீதிமன்றத்தை நாட ஆரம்பிச்சாங்க. அவங்க வழக்கு தொடரவும் செஞ்சாங்க. இதுக்கு அடுத்தபடியா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லீகலா குடிபெயர்றவங்களுக்கு நீதிமன்றம் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இந்த மாணவர்கள் யாருமே இல்லீகல் இமிகிரன்ஸ் கிடையாது. இவங்க முறையா யூஎஸ்ல ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு அந்த யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் வாங்குறது, அதுக்கப்புறமா அவங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ரெடி பண்ணி ப்ராப்பரா தான் யூஎஸ்குள்ள வந்து தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பா நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படிதான் பாஸ்டன்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆதரவா அவங்களுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கொடுக்கப்படணும், அவங்களோட இந்த டெர்மினேஷனை தற்காலிகமா நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களோட கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி திடீர்னு டெர்மினேட் பண்ண மாணவர்களோட அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்றதுக்கான பாலிசிஸ் ஏதாவது அவங்க உருவாக்கலாம். அது இனிமேல் வர இருக்கிற மாணவர்களுக்கோ இல்ல இப்பதான் புதுசா போய் ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னாலோ அந்த மாணவர்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பொதுவாவே இந்த விசா டெர்மினேஷன் அப்படிங்கிறது மாணவர்கள் ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்க அப்படின்னாலோ இல்ல இல்லீகலா போதைப் பொருட்கள் மாதிரியான விஷயங்களை விற்பனை செய்யறதுலயோ இல்ல அதெல்லாம் பண்ற அந்த மாஃபியாவோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலோ தான் இந்த விசா டெர்மினேஷன் ப்ராசஸ் எல்லாம் போவாங்க. மத்தபடி ஏதாவது ஒரு தவறு நடக்கும் பட்சத்துல அவங்க மேல கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆனா எந்த விளக்கமும் கொடுக்காம என்ன விஷயம் அப்படின்னு தெரிவிக்காம டைரக்டா விசா டெர்மினேட் பண்றது அப்படிங்கிறது அந்த மாணவர்களுக்கு இழைக்கக்கூடிய ரொம்ப பெரிய அநீதி அப்படின்னு நிறைய பேர் மாணவர்களுக்கு சப்போர்ட்டா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த லீகல் ஸ்டேட்டஸை மாணவர்களுக்கு திரும்பியும் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதனால பயனடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் அவர்களோட இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? யூஎஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.